வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமதான் மாதத்திலே திருக்குர்ஆன் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர் பொருளாதாரம் சம்பாதிப்பதில் அதிகம் அக்கறை காட்ட வேண்டும். அவர்தான் அந்த குடும்பத்திற்கு தேவையான அத்துணை செலவினங்களையும் செய்ய வேண்டும். மனைவிகளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும், பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும், ஒரு குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியில் என்னென்ன தேவைப்படுகிறதோ அனைத்து விஷயங்களையும் குடும்ப தலைவரே ஏற்று செய்ய வேண்டும் என்பதற்குரிய தகவலையும், அது குறித்து அல்லாஹுடைய தூதர் சொன்ன போதனைகளையும் நேற்றைய தினம் கண்டோம். அது குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாகவும், அதில் ஒருவர் தவறிடும் பொழுது அதுவே ஒரு குடும்பம் சிரமத்தை சந்திப்பதற்குரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்குள் நிறைய உள்கட்டமைப்புகள் இருக்கும். அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவர், தலைவி என்ற ஒரு கட்டமைப்பு குடும்பத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பெரியவர்கள் அதில் ஒரு கட்டமைப்பாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் சிறுவர்கள் அவர்கள் ஒரு கட்டமைப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் இளைஞர்கள் அவர்கள் ஒரு தனி கட்டமைப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவர்கள் ஒரு தனி கட்டமைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோடு வசிக்காமல் நம்மோடு நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்கள் என்று ஒரு குடும்பம் என்பது பல்வேறு விதமான உள்கட்டமைப்புகளை கொண்டது. இதுல ஒரு குடும்பத்தை முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அனைவருடைய பங்கும் அவசியம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுல அதிகமான பங்கு குடும்பத்தினுடைய தலைவருக்கும் தலைவிக்கும் தான் அதிகமான ஒரு பங்கு இருக்கிறது. எனவேதான் ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த தலைவனையும் தலைவியையும் அவங்களத்தான் ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக பார்ப்பார்கள். அந்த குடும்பத்திற்கென்று நிறைய தூண்கள் இருந்தாலும் குடும்ப தலைவர் அவங்க நல்லா இருக்கணும், குடும்ப தலைவி அவங்க நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் நல்ல முறையில் குடும்பத்தை கொண்டு சென்றால்தான் அந்த குடும்பம் கடைசி வரை மிக சிறந்த ஒரு குடும்பமாக, எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எல்லா விஷயங்களிலேயும் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டுமென்றால் குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் நல்ல முறையில் பங்காற்றுவது அவசியம். அவர்கள்தான் ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் என்பதை நாம் அனைவருமே உணர்வோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். சில குடும்பங்கள் ஆரம்பத்தில் கடுமையாக சிரமப்பட்டிருப்பாங்க, பொருளாதாரத்துல கடுமையான சிரமப்பட்டிருப்பாங்க. இன்னும் மற்ற ஒரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அத்துணை பிரச்சனைகளுமே சந்தித்திருப்பார்கள். அப்படி சந்தித்தவர்கள் இன்றைக்கு படிப்படியாக அந்த சிரமத்திலிருந்து விலகி அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய அளவிற்கு சில குடும்பங்கள் எல்லாம் நம் கண் முன்னாடியே மாறி இருக்கிறது. நம்முடைய பகுதிகளிலேயே சில குடும்பங்களை நம்ம அப்படி பார்ப்போம். நீங்க அந்த குடும்பத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் சிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த குடும்பம் இன்றைக்கு அந்த சிரமத்தை விட்டும் நீங்கி, சண்டை சச்சரவுகளை விட்டும் நீங்கி அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறது. ஏன் இப்படி முன்னுதாரணமாக மாறுச்சு? ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, இப்ப என்ன பிரச்சனை சரி செய்யப்பட்டு இருக்கிறது என்று நாம் எடுத்து பார்த்தால், ஆரம்பத்தில் குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் எந்த அக்கறையும் இல்லாமல் ஏதோ நம்ம கல்யாணம் முடிச்சோம், நம்ம சந்தோஷமாக இருந்தோம், நமக்கென்று பிள்ளைகள் பிறந்தாங்க, நமக்குன்னு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஓரளவு செஞ்சுட்டு போயிடுவோம் என்று அவர்களுடைய வாழ்க்கையை மேலோட்டமாக வைத்து கொண்டதனுடைய விளைவு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் பக்குவப்பட்டு பண்பட்டு நம்ம இனிமே இப்படி இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதா இருந்தா அது நம்ம கையில தான் இருக்குது என்ற அந்த முழு பொறுப்பையும் அந்த இருவரும் சேர்ந்து கையில் எடுத்ததனுடைய விளைவு அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக களையப்பட்டு கடைசியில் அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சில குடும்பங்கள் மாறி இருக்கிறார்கள். இதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா?
அப்ப இது நமக்கு என்ன காட்டுகிறது? ஒரு குடும்பத்தை சிறந்த முறையில் வழி நடத்துவது குடும்ப தலைவர், குடும்ப தலைவி இருவரும் அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்து அதிக பொறுப்படுத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த 2 பேர்ல யாரேனும் ஒருவர் தன்னுடைய பொறுப்பை எடுத்து செய்யாவிட்டாலும் அது குடும்பத்துல கடுமையான பிரச்சனை சந்திக்கும். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல குடும்ப தலைவர் அவர் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் சரியா செய்யறாரு. ஆனா குடும்ப தலைவி பொறுப்பற்ற முறையில் இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? கணவன் நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாங்க, சம்பாதிச்சு கொடுக்கிறத அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் தேவையற்ற காரியத்திற்கு பொருளாதாரத்தை சீக்கிரம் செலவழிச்சுட்டு கடைசியில வீட்டிற்கே பொருளாதாரம் இல்லாத அளவிற்கு ஒரு கடனாளியாக அந்த குடும்ப தலைவரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா இந்த குடும்ப தலைவி சரியில்லை, அவங்க பொறுப்பற்ற முறையில் இருக்கிறாங்க. அல்லது பிள்ளைங்களை இவங்க ஒழுங்கா கவனிக்காம விட்டாங்கன்னு குடும்ப தலைவி, அப்படி பிள்ளைகளை கவனிக்காம விட்டார்கள் என்று சொன்னால் அதுவும் குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு பின்னடைவை தருகிறது. சொந்த பந்தம் உறவுகளை இணைச்சு வாழணும் என்பது இது ஒரு பொதுவான ஒரு நியதி. இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவி உறவுகளை இணைத்து வாழக்கூடிய விஷயத்துல குறை வைக்கிறாங்கன்னு வைங்க, கணவன் எவ்வளவோ அடுத்தவங்க உறவுகள்கிட்ட போய் பேசுறாங்க, ஆனா மனைவி அடுத்தவங்கள்ட்ட போய் பேசாம இருந்தாங்கன்னா அடுத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு வருவாங்களா? நம்மள்ட்ட நல்ல முறையில பேசுவாங்களா? அப்ப குடும்ப தலைவர் சரியாக இருந்து குடும்ப தலைவி சரியில்லாவிட்டாலும் அதுவும் குடும்பத்திற்கு பின்னடைவு தான். அதே மாதிரி குடும்ப தலைவி அவங்க பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை நல்லா கொண்டு போகணும், சொந்த பந்தத்தை நல்லா கொண்டு போகணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கிடணும், நம்ம கணவன்கிட்ட தேவையில்லாம சண்டை போடக்கூடாது என்று குடும்ப தலைவி அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நம்ம தான் இந்த குடும்பத்திற்கு ஒரு அஸ்திவாரம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறாங்க. ஆனா குடும்ப தலைவர் அதுக்கு மாற்றமா நடக்கிறாங்கன்னு வைங்க, அப்ப அது சரி வருமா? மனைவி சரியாக இருந்து விட்டு கணவன் சரியில்லைன்னு வைங்க, அவர் பொறுப்பற்ற முறையில் உழைக்கவே மாட்டாரு. அல்லது உழைச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை தேவையில்லாம அவரே செலவழிச்சிட்டு நிற்பாங்க. இன்னும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு வேற என்னென்ன விஷயத்துல பங்கெடுக்கணுமோ அதுல எந்த விஷயத்திலையும் இவர் பங்கெடுக்க மாட்டார். அப்ப குடும்ப தலைவி மட்டும் அக்கறை எடுத்துக்கொண்டு தலைவர் அக்கறை எடுக்காவிட்டாலும் அதுவும் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன பார்க்கிறது? ஒரு குடும்பம் கடைசி வரை நல்ல முறையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக கருதப்படக்கூடிய அந்த கணவனும் மனைவியும் குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் கடைசி வரை ஒற்றுமையோடு இருந்து அவங்களுக்கு மத்தியில இணக்கம் அதிகமாக இருந்து அவங்க தன்னுடைய குடும்பத்தை கொண்டு சென்றால்தான் அந்த குடும்பம் சிறந்த ஒரு பயணத்தை நோக்கி செல்லும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எந்த அளவிற்கு புரிய வைக்கிறது? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம், அந்த 7வது அத்தியாயம் சூரா அராஃபினுடைய 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்தான். இஸ்லாமிய மார்க்கம் அந்த குடும்ப அஸ்திவாரத்தை எவ்வளவு ஒரு நிலை நிறுத்துது பாருங்க. அவர்களுக்கு மத்தியில கடைசி வரை சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு புரிதல் இருந்தால்தான் அவங்க ஒற்றுமையாக பணி செய்வாங்க. இருவருக்கு மத்தியில சும்மா ஒரு சாதாரண ஒரு நெருக்கமாக இல்லாமல் பெயரளவிலான ஒரு நெருக்கமாக இல்லாமல் உள்ளத்தளவுல 2 நபர்களும் இணைந்து செயல்பட்டால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். வ ஜஅல மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒருவரிலிருந்து அவருடைய துணைவியாரையும் அல்லாஹ் படைத்தான். லி யஸ்குன இலைஹா, இப்படி துணைவியார் தேர்வு செய்யப்பட்டது எதற்காக? லி யஸ்குனு இலைஹா, லி யஸ்குன இலைஹா, அந்த கணவன் அந்த துணைவியாரின் மூலம் நிம்மதி அடைய வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உள்ளத்தளவுல ஒரு நெருங்கி இருந்து அவர்களுக்கு மத்தியில ஒரு சரியான புரிதல் இருந்து கொண்டு இந்த கணவன் அந்த பெண்ணிடத்துல நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக அவரிலிருந்தே அவருடைய துணைவியரை அல்லாஹ் படைத்தான். ஃபலம்மா தகஷாஹா, அவங்க அப்படி சேர்ந்து வாழும் பொழுது, கணவனும் மனைவியும் ஆரம்பத்தில் சேர்ந்து வாழும் பொழுது, ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபா, அந்த பெண் அவங்க கருவுற ஆரம்பிச்சாங்க. ஃபமர்ரத் பிஹி, அந்த கருவோடு நடந்தெல்லாம் செல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கல. ஃபலம்மா அஸ்கலத், அந்த பெண்ணிற்கு ஒரு சிரமமான பொழுது, அந்த ஒரு குழந்தை கருவுற்ற ஆரம்ப நேரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், ஆனா அது பெரிய அளவுல சிக்கலாக இருக்காது. ஆனால் கடைசி நேரத்துல பிரசவ நேரத்துல நிறைமாத கருப்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய சிரமமே ரொம்ப கடுமையாக இருக்கும். பெண்களுடைய கால்களை எல்லாம் பார்த்தால் வீங்கும், கால்கள் வீங்கி போயின்னு இருக்கும்.
சில நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை வந்துடும், பிரஷர் பிரச்சனை வந்துடும். அப்ப இது போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து நிறை மாதத்தினுடைய கர்ப்பிணியாக இருக்கும்போது வரும். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஆரம்பத்தில் ஆதம் நபியை படைச்சேன், அவங்களிலிருந்தே உங்களுடைய துணைவியரை இந்த ஆதம் கடைசி வரை நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக படைத்தேன். இருவரும் குடும்ப வாழ்க்கையில் இணைகிறாங்க, அந்த பெண் கரு உடுறாங்க, அந்த பெண் ஆரம்பத்தில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அந்த கரு அது அதிகமான குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தை அடைந்த பொழுது, அது கடினமான ஒரு நேரத்தை அடைந்த பொழுது, தஅவல்லாஹ ரப்பஹுமா, ஆதம் நபியும் அவங்களுடைய மனைவியரும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், ல இன் ஆத்தைனா சாலிஹன், இறைவா எங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தையை அது எந்த குறையும் இல்லாத குறைகளற்ற ஒரு குழந்தையாக நீ தந்தா என்று சொன்னால் ல நகூனன்ன மின ஷாக்கிரீன், நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இதை விட எங்களுக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. எங்களுக்கு எங்களுடைய சந்ததியை அது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஊனம் இல்லாமல் குறைகளற்ற ஒரு குழந்தையை நீ தந்துவிட, அப்படி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அதிகமாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று ஆதம் நபியும் அவங்களுடைய மனைவியரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? குடும்பத்தினுடைய அவசியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கணவன் மனைவி என்ற அந்த உறவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்துல ஒரு மனிதன் அடுத்தவனோடு நட்பு கொள்வானே, வெறுமனை அது ஒரு சாதாரண நட்பாக இருந்து விடக்கூடாது. இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படி இருக்கணும்? லி எஸ்குனை இலைகா, இந்த ஆண் அந்த பெண்ணின் மூலம் நிம்மதி அடையணும், அவங்க வந்து ஒரு சந்தோஷம் அடையணும். கடைசி வரை அவங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் இல்லாம அந்த ஒரு நெருக்கத்தோட இருந்து கொண்டு ஒரு மன மகிழ்ச்சி அந்த ஆணுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். இதற்காகத்தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி அவங்களுக்கு குழந்தைகளை கூட நாம் இப்படித்தான் தந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப இந்த வசனமே நமக்கு சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிற அந்த கணவனும் மனைவியும் இருவரும் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக உள்ளத்தால் ஒருவருக்கொருவர் நெருங்கியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் என்பதை உணர்த்தக்கூடிய வசனங்களாக அந்த வசனம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல 30வது அத்தியாயம் சூரா அர் ரூம், அதுல 21வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி, இறைவனுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இந்த உலகத்துல நிறைய இருக்குதுங்க. அதில் அல்லாஹு தஆலா எதையும் அத்தாட்சியாக ஆக்கி இருக்கிறான். குடும்பத்தையும் இறைவன் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி அதுல இறைவன் பல அருள்களை செய்வதாக குறிப்பிடுகிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய துணைவியரை இறைவன் படைத்திருப்பது அது இறைவனுடைய அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளது. எதற்காக? லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் உங்களுடைய துணைவியர்கள் மூலமாக சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக, நிம்மதியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தந்தானே. இதுல கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நிறைய இருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு மத்தியில ஒரு ரஹ்மத், இரக்கத்தை ஏற்படுத்தினான், ஒரு அன்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். இன்னைக்கு இதுதாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒருவர் தன்னுடைய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி குடும்பத்துல வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பெண்ணிற்கு ஒரு குறிப்பிட்ட வயது கடந்த பிறகு அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கடுத்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதற்கு முன்னாடி விட அவங்க அத்தா அத்தா அத்தான் அத்தா மேல உயிரா இருப்பாங்க, அவங்க அம்மா மேல உயிரா இருப்பாங்க, அவங்க பெற்றவர்கள் மேல உயிரா இருப்பாங்க. அதே நேரத்தில் கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த பாசம் நேசம் அம்மாவின் மீது இருந்தாலும் அத்தாவின் மீது இருந்தாலும் அதை விட யாரு மேல ரொம்ப பாசம் கொள்ளக்கூடியவங்களாக மாறிடுறாங்க, கணவனின் மீது அதிகம் பாசம் கொள்ளக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க. யாரேனும் ஒருவர் அவங்களுக்கு முன்னாடி கணவனை திட்டுனாலும் அதை அந்த பெண்ணால சகிக்க முடியாது. என்ன இப்படி நம்ம கணவரை திட்டுறாங்களே என்று சொல்லி சகிக்க முடியாமல் அதற்காக சண்டை போடக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பாசமும் கல்யாணம் முடித்த அந்த உடனேயே அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது, ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான், உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பையும் இரக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோமே, இதுல கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யத்தஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு
இதுல பல சான்றுகள் இருக்கிறது. அந்த கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லிவிட்டு அதுல நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்யாணம் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இதுல யார் சிந்திக்கிறாங்களோ சிந்திக்கிறவங்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகிறானே. அப்ப இது போன்ற வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? குர்ஆன் என்பது வெறுமன குடும்பத்தினுடைய மேலோட்டமான வாழ்க்கையை மட்டும் பற்றி பேசக்கூடிய ஒரு வேதம் அல்ல. குடும்பத்தில் என்ன அடிப்படையான கருத்துக்கள் தேவைப்படுகிறதோ, என்ன முக்கியமான அறிவுரைகள் தேவைப்படுகிறதோ அந்த அறிவுரைகளையும் மிக தெளிவாக குறிப்பிட்டு ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவங்க கடைசி வரை நெருக்கமாக ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தால்தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த நிம்மதியை தான் அல்லாஹ்வே எதிர்பார்க்கிறான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா? இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியிலே ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் மத்தியில ஒரு நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு அந்த நெருக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இந்த நெருக்கங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையில் அடுத்தவங்க பார்க்கறாங்களே என்பதற்காகத்தான் சில மக்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியை நேசிக்கிற மாதிரி காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ள தளவுல தன்னுடைய மனைவியை நேசிக்கிறாங்களா என்றால் அது நிச்சயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இதற்குத்தான் நகைச்சுவையாக பல செய்திகளை சொல்லுவார்கள். இப்படித்தான் ஒரு வீட்டில் ஒரு பெண் இறந்துட்டாங்க என்று நினைத்து அந்த பெண் என்ன செய்யறாங்க, அடக்கம் செய்வதற்காக எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போகும் பொழுது வீட்டினுடைய கதவு இருக்குது இல்ல, வீட்டினுடைய அந்த நிலக்கதவு, அந்த நிலக்கதவு தட்டி அந்த பெண்மணி மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார்கள். மீண்டும் உயிர் பெற்று எழுந்த பிறகு திரும்ப அதற்கடுத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருக்கிறது, அந்த குடும்ப வாழ்க்கை. திரும்ப மீண்டும் அந்த பெண்மணி இறக்கும் பொழுது அப்ப கணவர் சொன்னாரா, நீங்க மீண்டும் எடுத்துட்டு போகும் பொழுது தயவு செய்து அந்த நிலக்கதவுல போய் இவங்களை போய் தட்டிடாதீங்க. நிலக்கதவுல நீங்க போய் தட்டிட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் அவங்க உயிர் பெற்று வந்துடுவாங்க. அந்த பொம்பளைகிட்ட நான் பட சிரமம் இருக்குது, அந்த சிரமத்தை என்னால தாங்கிக்கிடவே முடியாது, நான் ரொம்ப பட்டு அழுந்திட்டேன், எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடட்டும், அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மீண்டும் அந்த பெண்ணை எடுத்துட்டு போகும் பொழுது நிலக்கதவுல படாம எடுத்துட்டு போயிருங்க, எப்படியாவது நம்ம அந்த பெண்ணை அடக்கம் பண்ணிட்டு வந்துருவோம் என்று சொன்னதாக நகைச்சுவையாக சொல்லுவார்கள். இது நகைச்சுவையாக சொல்லப்பட்டாலும் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இன்றைக்கு சிலருக்கு இப்படித்தான் இருக்கிறது. அதனால தான் நீங்க பாருங்களேன், கணவன் வெளியே எங்கேயாவது நிற்பாரு, மனைவிட்ட இருந்து போன் வரும். இதே ஆளு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி போடுறது என்று சொல்லுவாங்கல்ல, பேசி போட்ட உடனே மணிக்கணக்கில் பெண்ணிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி வைக்கிறாங்கன்னு வைங்க, அதற்கடுத்து ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில போன்ல பேசிக்கொண்டே இருக்கலாம் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லாத காரியத்தை தான் என்ன செய்வாங்க, நைட்டு விடிய விடிய போன்லே அந்த பெண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த பெண்ணும் இந்த ஆணிடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுவதற்கு எது இல்லாட்டலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே கல்யாணம் முடிந்து ஒரு மாசம் கழியுது, ஒரு வருஷம் கழியுது. அப்படி கழிஞ்சு அதற்கடுத்து மனைவி இடத்துல போன் வருதுன்னு வைங்க, அப்ப கணவன் சலிக்கிறாரு, என்ன இங்க இருந்து போன் வருத, நாம வெளியே ஒரு வேலையில இருந்துகிட்டு இருக்கிறோம், நண்பரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல போய் மனைவி போன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, எதுக்குத்தான் இந்த பெண்ணு போன் அடிக்கிறாங்களோ என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவங்கள்ட்ட பேசும்போது என்ன நல்லா இருக்கியான்னு பேசுவாங்க. அப்ப இது பாசம் எப்படிப்பட்ட ஒரு பாசமா இருக்குது, அவங்களுக்கு மத்தியில நெருக்கம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமா இருக்குது, உண்மையிலேயே உள்ளம் சார்ந்த ஒரு நெருக்கமாக இருக்குதா அல்லது சும்மா பேரளவுல ஒரு நெருக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களா? இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா வெளிப்படையில் அடுத்தவங்க பார்க்கக்கூடிய விதத்திலேயே கணவன் மனைவி இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய அந்தர வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குடும்ப வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் எப்படி இருக்கும், அதுல உண்மையிலேயே ரொம்ப அதிக ஈடுபாடு காட்டித்தான் செய்வாங்களா? ஈடுபாடே இல்லாம போயிருமே. இருவருக்கு மத்தியில ஒரு நெருக்கம் புரிந்துணர்வு இல்லை என்று சொன்னால் எதையுமே முக்கியத்துவம் கொடுத்து செய்ய மாட்டாங்களே, சும்மா கடமைக்கு செய்து முடிப்பார்களே ஒழிய ஒரு காரியத்தை கடமைக்காக ஒருவர் செய்கிறார் என்றால் அதுல முழுமையான திருப்தியோடு செய்வாரா? மேலோட்டமாக செய்துவிட்டு போய்விடுவார். அது குடும்பத்திற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றுத்தராது. ஆக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது, கணவன் மனைவி இப்படி இருக்கக்கூடாது, கடைசி வரை அவங்களுக்கு மத்தியில அந்த நெருக்கம் அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்து யாருக்காகவும் என்ன செய்யக்கூடாது, இந்த 2 முக்கியமானவர்கள் தன்னுடைய கணவனையோ மனைவியோ விட்டு கொடுக்காத விதத்துல ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு நெருக்கமாக இருக்கணும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு உதாரணத்தை
குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். சூரா பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம். அதில் அல்லாஹு தாலா கணவன் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது ஹுன்ன லிபாசும் லக்கும், மனைவிகள்லாம் அவங்க ஏதோ சும்மா ஒரு சாதாரண யாரோ வெளியிருந்து வந்தாங்கன்னு நினைக்காதீங்க. ஹுன்ன லிபாசும் லக்கும், அவர்கள் உங்களுக்குரிய ஆடை. அன்தும் லிபாசும் லகுன்ன, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடை. ஆடை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம், ஆடை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது. ஒரு மனிதனுடைய கருப்பை காக்கக்கூடிய ஒரு அரணாக, ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய கருப்பை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரணாக, அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு அரணாக எப்படி ஆடை இருக்கிறதோ அந்த மாதிரி தான் கணவன் மனைவியும். அந்த உறவு எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய ஆடையை போன்று இருக்க வேண்டும். அந்த ஆடை என்பது நம்மோடு எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டிருக்கும், நம்மோடு ஒட்டியே இருந்து கொண்டிருக்கும், அவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆடையை போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவும் அவ்வளவு நெருக்கம் நிறைந்த ஒரு உறவாக இருக்கணும் என்று ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்துல அல்லாஹு தாலா இந்த உறவை ஆடைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறானே. நம்முடைய உறவு என்பது இன்றைக்கு எப்படி ஆடைக்கு ஒப்பிடக்கூடிய விதத்துல தான் இருக்குதா? இப்படித்தான் இன்னொரு விஷயத்தையும் நகைச்சுவையாக சொல்லுவார்கள். ஒரு ஆண் என்ன பண்ணாராம், திடீரென்று இன்னொரு நபருடைய அடக்கத்தலத்துல போய் கடுமையா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்தவங்க பார்த்து கேட்கறாங்க, ரொம்ப அழுது போய் துவா செய்யறீங்களே, எதுக்குங்க துவா செய்யறீங்க? இல்ல, இந்த ஆண் இருக்கிறானே இவன் எவ்வளவு பெரிய தியாகிங்க, எவ்வளவு ஒரு உயர்ந்த கிரேடை பிடிச்சிட்டாருங்க, என் அளவில் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கிரேடு மதிப்பு அவருக்கு இருக்குது என்று சொல்லி அவரை பத்தி ரொம்ப கடுமையை புகழ்றாங்க. அப்பந்தான் கொஞ்சம் விளக்கமா தான் எங்களுக்கு சொல்லுங்களேன், விளக்கமா சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது அப்ப சொல்றாரு, இந்த ஆண் இருக்கிறாரு, இவர் ஆரம்பத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சு இவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சேன். இப்ப அந்த பெண் மூலம் நான் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது இல்ல, இந்த கஷ்டங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நான் கூட இப்ப 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த பெண்ணோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா இவரோ 10 வருஷம் 15 வருஷம் அந்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்திட்டாங்களே, இவர் ஒரு பெரிய ஒரு கிரேடு, ஒரு அந்தஸ்து நிறைந்தவர் என்று இதையெல்லாம் நகைச்சுவையாக சொல்லுவார்கள். இப்படித்தான் இன்றைக்கு அந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியில அந்த நெருக்கங்களும் பாசங்களும் அதுல அடியோடு இல்லாத அளவிற்கு சில மக்கள் இருக்கிறார்கள். சில மக்கள் அந்த பாசமும் நெருக்கமும் மேலோட்டமானவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்க ஒரு குடும்ப அஸ்திவாரமாக இருக்கும் பொழுது அவர்களும் அவர்களுடைய மனைவியர்களுக்கும் இடையிலான அந்த பாசம், நேசம், அன்பு அதை விரிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. இதை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் சஹீஹுல் புகாரியில 3821வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க ரசூலுல்லாஹி அவங்க ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஹாலா பின்த் ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழியர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட சலாம் சொல்லி உள்ள வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க. அவங்களுடைய சவுண்டை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஹதீஜா தான் வந்துட்டாங்க போல என்று எண்ணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைப்புல ரசூலுல்லாஹி அவங்களுக்கு கடுமையான ஒரு நினைப்பு வந்து விடுகிறது. அப்ப இதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கையையும் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஹதீஜா அவங்க யாரு? இன்னும் சொல்ல போனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில அவங்க இளம் வயது ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை கல்யாணம் முடிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வயசு 25, அவங்களுக்கு வயது 40. அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கை தொடருது. வயதான ஒரு பெண்ணை ஏற்கனவே திருமணம் முடித்து விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்மணியும் இறந்து விடுகிறார்கள். இறந்த பிறகு அவங்களுடைய சகோதரி வரும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி அவர்களுக்கு யாருடைய நினைப்பு வருகிறது? தன்னுடைய பாசம் நிறைந்த மனைவியான ஹதீஜா அவர்களுடைய நினைப்பு அதிகமாக வந்து விடுகிறது. அப்ப இதை பார்க்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகுல்து, நான் அல்லாஹ்வின் தூதர்ட்ட கேட்கிறேன், மா ததக்கர மின் அஜூசின் மின் அஜாயிசி குரைஷ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த குறைஷிகளில் உள்ள இந்த ஒரு கிளவியை நீங்க இன்னமும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறீர்களே, ஹலகத் ஃபி தஹர், காலத்தால் அழிந்து விட்ட ரொம்ப அதிகமான வயது ஆகி போன ஒரு கிளவியை நீங்க இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே என்று கேட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், கத அபுதலக்கல்லாஹு ஹைரம் மின்ஹா, அந்த கிளவியை விட அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறந்தவரான என்னை தந்திருக்கும் பொழுது
நீங்க இன்னமும் அந்த கிளவியவே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்ற ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து ஆயிஷா அவர்களே கேள்வி கேட்கின்றார்கள். அப்படி கேள்வி கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசத்தை விட்டு கொடுத்தாங்களா? அவங்க ஆரம்பத்தில் வாழ்ந்த அந்த நெருக்கத்தை விட்டு கொடுத்தாங்களா? அப்ப அவங்க இறந்தாலும் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு நினைப்பு அல்லாஹுவின் தூதருக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னா, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதேனும் ஆடுகள் அறுக்கிறாங்கன்னா அந்த ஆடுகள்ல கொஞ்சத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பாங்களாம்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுப்பாங்களாம். இவங்க இறந்து மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. அவங்க இறந்து போனாலும் அவங்களுடைய அந்த நினைப்பு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு பாசம், நேசம், நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய பாசங்கள், நேசங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குதா? மனைவி இறந்த பிறகு அந்த மனைவியை பற்றி அந்த நினைப்பு நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக உறுத்தக்கூடிய விதத்தில் தான் நாம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தோமா? அப்ப அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்து காட்டினார்கள். இன்னைக்கு நமக்கு மத்தியில் அந்த அந்யோன்யம் வரமாடுக்குதே. அந்த அந்யோன்யம் வராவிட்டால் நாம எப்படி அப்ப குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து பங்காற்றுவது? குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதா இருந்தா ஒரு ஆள் நினைச்சா முடியாது. 2 பேர் சேர்ந்து பயணிக்கணும். எல்லா சிரமங்களையும் 2 பேர் சேர்த்து எடுத்து செய்யணும். அப்படி சேர்த்து எடுத்து செய்வதாக இருந்தால் இவங்களுக்கு மத்தியில நெருக்கம் இருந்தால் தானே செய்ய முடியும். ஒரு சரியான புரிதல் இருந்தால் தானே செய்ய முடியும். அப்ப நெருக்கமும் புரிதலும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பல மக்களிடத்துல அது குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றி காட்டுங்கள். நம்ம கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் உள்ளவங்களாக இருக்கட்டும், நமக்கு புள்ள பிறந்து அந்த பையனுக்கு பிள்ளைய பிறந்து நமக்கு பேர குழந்தை வந்தாலும் சரி, இப்ப இருக்கும் பொழுது மனைவியின் மீது கொஞ்சம் அன்பு செலுத்தி பாருங்க, மனைவியின் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்து பாருங்க. இப்படி மனைவியின் மீது அதிகமான நெருக்கத்தை வெளிப்படுத்தி பாருங்க. நமக்கு வயசு ரொம்ப அதிகமா போனாலும் அந்த மனைவியின் மீது பாசத்தை வெளிப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி பெண்களும் தன்னுடைய கணவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று அப்படி நீங்க எடுத்து பாருங்க. அதற்கடுத்து நீங்க குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்தை முன்னெடுத்து போங்க. அந்த நெருக்கம் உண்மையிலேயே உள்ளத்தளவில் இருந்து நீங்கள் அந்த காரியத்தை கொண்டு செல்லும் பொழுது அதுல ஏராளமான நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு போறதை பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இஸ்லாமிய மார்க்கம் இதை ஒரு அடிப்படையாக சொல்லி அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே உள்ளத்தால் நெருங்கியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. சரி, இப்ப அந்த உள்ளத்திலான அந்த நெருக்கம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அப்போது நாம் என்ன கடைபிடிக்கணும்? கணவன் மனைவிக்கு மத்தியில நெருக்கமும் அந்த ஒரு சரியான புரிதலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அதை நம்ம சரியா கடைபிடித்தாலேயே நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கும் மத்தியில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் என்ன செய்யும்? ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதுல முதலாவது என்ன? நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு குடும்பத்தில் நிறைய பேர் அதை ஒரு குறையாகவே சொல்லுவார்கள். என்னுடைய கணவர் என்னை நல்ல முறையில பார்த்துக்கிட்டாங்க, அதுலலாம் எந்த குறையும் இல்லை. எனக்கு நல்ல முறையில சாப்பாடு வாங்கி தந்தாங்க, எனக்கு நான் நகை வாங்கி கேட்டாலும் நகை வாங்கி கொடுக்குறாங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொன்னா இருக்கிறதுல எந்த ஸ்கூல் நல்ல தரமான ஸ்கூலா இருக்குதோ அதுல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஆடை எடுத்துக்கொள்றாங்களோ இல்லையோ, முதல்ல மனைவி மக்களுக்காக ஆடை எடுத்துக்கொள்வதற்கு காசு தந்துடுறாங்க. அப்ப இந்த அளவிற்கு என்னுடைய கணவர் இது போன்ற விஷயத்திலெல்லாம் சரியா இருக்கிறாங்க. ஆனால் என்னோடு அதிகமான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அவங்களுக்கு நேரம் பெரும்பாலும் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போய்விட்டு வரக்கூடிய நேரங்கள்ல என்னிடத்திலேயும் நேரம் ஒதுக்கணும்ல. என்னிடத்திலேயும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசும் பொழுது அந்த பேசும்போது அது நமக்கு மத்தியில் ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்னுடைய கணவர் என்னோடு நேரமே ஒதுக்குறது கிடையாது. வேலை முடிச்சு நைட்டு வர்றது, வீட்டுக்கு வர்றது 10 மணியா இருக்குது. 10 மணிக்கு ஆன பிறகு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு உடனே போனை எடுத்து கையில வச்சிடுறாங்க. அதுல ஃபேஸ்புக் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, இப்படி சமூக வலைதளங்கள்ல போய் அதுல நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய வீட்டுல வந்தாலும் என்னோடு உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட உட்கார்ந்து பேசுறது கிடையாது. இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு, ஏதாவது முக்கியமான நிகழ்வு நடந்துச்சா, பிள்ளைங்கள் இன்னைக்கு எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை பார்த்தீங்களா என்று இது போன்று ஏதாவது பேசணுமா இல்லையா? எதுவுமே நேரம் ஒதுக்கிறது கிடையாது என்ற இந்த குற்றச்சாட்டு தான் நமக்கு மத்தியில் உள்ள அந்த நெருக்கம் குறைவதற்கு மிகப்பெரிய பிரதான குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம நேரம் ஒதுக்காம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா? கணவன் மனைவி அவன் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் ஏற்படுறதா இருந்தா தாம்பத்தியம் மட்டும்தான் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துமா?
அந்த தாம்பத்தியம் என்பது நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறு பகுதி, அவ்வளவுதான். அந்த தாம்பத்தியத்தையும் தாண்டி மற்ற நேரங்களில் நார்மலா உட்கார்ந்து பேசி பாருங்க, சகஜமா உட்கார்ந்து பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து நேரம் ஒதுக்கி மனைவிட்ட பேசி பாருங்க. பேசுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு தூங்குற வர இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு, ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளை சொல்லுங்களேன் என்று சொல்லியாவது பேசி பாருங்க. இப்படி நாம் அவர்களை பேச வைக்கும் பொழுது அப்போது மனைவியினுடைய உள்ளத்துல என்ன வரும், சரி நம்மள்டையும் கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு கணவர் தயாராயிட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க முன் வர ஆரம்பிச்சுட்டாங்க என்ற அந்த கணவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் வருவதற்கு இதை ஒரு அதிகமான ஒரு பங்காக இருக்குது. ஏன் இதுக்கு இந்த அளவுக்கு சொல்றோம்னா, ஏன்னா இன்றைக்கு தனிமையை அதிகம் உணர்வது, திருமணத்திற்கு பிறகு ஆண்களை விட பெண்கள் தான் தனிமை அதிகம் உணர்வாங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்த அளவில் அவர் எந்த வீட்டில் வசித்தாரோ அதே வீட்டில் தான் கல்யாணத்துக்கு பிறகு வாழ போறாங்க. அத்தா அம்மா இருக்க போறாங்க, அண்ணன் தம்பி இருக்க போறாங்க, அல்லது தனி குடும்பமாக இருந்தால் ஏதாவது பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துக்குவாங்க. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு அதற்கடுத்து இவங்க கணவனுடைய வீட்டில் தான் அவங்க முழுமையாக இருக்க போறாங்க. அவங்க அம்மா அத்தா வீட்டுக்கு எப்பயாவது ஒரு தடவை போயிட்டு வர போறாங்க. அங்கு அவர்கள் போகக்கூடிய நேரங்கள் குறைந்து விடும். உள்ளூர்ல இருந்தா கொஞ்சம் அதிகமா போயிட்டு வந்துக்குவாங்க. அதுவும் வெளியூர் வந்துருச்சுன்னு வைங்க, அடிக்கடி ஒரு பெண் தனியாகவும் போயிட முடியாது, தனியா பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட முடியாது. ஒண்ணு அவங்க வீட்டுல இருந்து அவங்க அத்தா அழைச்சிட்டு போகணும், அல்லது நம்ம அங்க கொண்டு போய் அவங்களை அழைச்சிட்டு விடணும். இப்படி இருந்தால்தான் அவங்க குடும்பத்தோட நேரத்தை ஒதுக்குவாங்க. மற்றபடி அதிகமான நேரத்தை நம்முடைய வீட்டிலே தனிமையாகத்தான் அவர்கள் ஒதுக்குவார்கள். நம்முடைய வீட்டில் தனிமையை அவர்கள் உணரும் பொழுது அப்போது அவங்களுடைய உள்ளத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, நம்ம இப்படி கல்யாணம் முடிச்சு இப்படி தனியாவே இருந்துகிட்டு இருக்கிறோமே, நம்மள்ட்ட ரொம்ப மனம் விட்டு பேசுவதா இருந்தா மாமனார் மாமியார் பேசத்தான் செய்வாங்க, ஆனா மனம் விட்டு முழுமையாக பேசிவிட முடியுமா? நம்ம உள்ளத்துல உள்ள அத்துணை விஷயங்களையும் எடுத்து கொட்டிட முடியுமா? அல்லது நம்மளுடைய கணவனுடைய அண்ணனுடைய ஒய்ஃபு தம்பியினுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட உண்மையிலே அனைத்தையுமே பேசிட முடியுமா? எல்லாத்தையுமே மனம் விட்டு பேச முடியாது. ஆனா நம்ம கணவனா இருந்தா அது நல்ல விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேசினா தப்பு கிடையாது, அது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேசினா தப்பு கிடையாது. அப்ப நம்ம மனம் விட்டு பேசலாம் என்று எதிர்பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு பூர்த்தியாகவில்லை என்று சொன்னால் அந்த தனிமையிலான அந்த உணர்வு அதுவே சில நேரங்களில் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது, ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப இதை நாம் மாற்றிவிட்டு நாம் நம்முடைய மனைவியோடும் நேரத்தை ஒதுக்கி செயல்பட்டால் அப்ப அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம் ஏற்படும். இன்றைக்கு சில நேரங்களில் நாம் உள்ளூர்ல இல்லாம வெளிநாட்டுல இருக்கிறோமா, வெளிநாட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்க சில வருடங்கள் வேலை செய்ய போறோம், ஒவ்வொரு நாளும் வீட்டுல போன் அடிங்க, வீட்டுல மனைவி இடத்துல பேசுங்க, மனைவி இடத்துல பேசும்போது சலித்து கொண்டு பேசாதீங்க. என்ன நம்ம வீட்டுக்கு போய் போன் அடிக்கவா, அல்லது மனைவிட்ட இருந்து போன் வரும் பொழுது அதுல ஒரு சலிப்பை காட்டிக்கொண்டு நம்ம ஒரு முக்கியமான வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல போய் போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே என்ற ஒரு சலிப்பை காட்டாமல் ரொம்ப அவசியமான வேலையாக இருந்தா நான் உங்களுக்கு பின்னாடி போன் அடிக்கிறேன் என்று மனைவி இடத்துல சொல்லிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு நிம்மதியான பிறகு நீங்க உங்க மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுங்கள், அவங்களிடத்துல இப்படி பேசுவதற்காக நேரம் ஒதுக்குங்கள். இப்படி அவர்களிடத்துல நேரம் ஒதுக்கும் பொழுது அப்போது நம்ம கணவன் உள்ளூர்ல இல்லாவிட்டாலும் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நமக்குன்னு நேரம் ஒதுக்கி பேசுறாங்கல்ல, நம்ம மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறாங்கல்ல, இப்படிப்பட்ட அந்த கணவன் மீது நம்ம எப்படி அக்கறை வைக்கணும், அவங்க பிள்ளைங்களை நம்ம எப்படி பராமரிக்கணும், அவங்க வீட்டை நம்ம எப்படி முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு வரணும் என்ற அந்த பெண்ணுடைய உள்ளத்துல இயல்பாகவே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும், நம்ம இந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது பாடுபட்டே ஆகணும் என்ற ஒரு மனோநிலை வரும். அந்த மனோநிலை வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள் அலுவலர்களுக்கு மத்தியில ஆண்கள் கண்டிப்பாக தங்களுடைய மனைவியர்களோடு தனியாக நேரத்தை செலவிட்டு அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீங்க வெளிப்படையாக பேசி பழகுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அலுவல்கள் எல்லாம் இருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு வேலைகள். இன்னைக்கு நம்மளுடைய வேலைகள்லாம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் சம்பாதிப்பதுதான் நமக்கு பிரதான வேலையாக இருக்கும். சில மக்கள் அதையும் தாண்டி வேறு சில பொறுப்புகளில் இருப்பார்கள். குறிப்பாக ஏதாவது ஒரு ஜமாத்தில் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அது கிளையில உள்ள பொறுப்புல இருப்பாங்க, மாவட்டத்தில் பொறுப்புல இருப்பாங்க, மாநிலத்தில் உள்ள பொறுப்புல இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பொறுப்புகளில் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் கூடுதலாக இருக்கும். அடுத்து குடும்பத்தை கவனிக்கிறது, இத்தோட நம்ம வேலைகள் முடிஞ்சிடும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை எப்படி, குடும்பத்திற்காக பொருளாதாரம் சம்பாதிக்கிறது, அது அவங்களுடைய முக்கிய பணியா இருந்துச்சு.
இன்னும் இறைவனிடமிருந்து அவ்வப்போது மார்க்க செய்தி வரும். வரக்கூடிய தகவலை மக்களுக்கு எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பணி. அதற்காகத்தான் இறைவன் அவங்களை தூதராகவே தேர்வு செய்தான். இந்த பணி இருக்கிறதுல மிக சிரமமான ஒரு பணி. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். இன்னும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவில் பெரிய ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் உருவெடுக்கிறாங்க. அந்த பெரிய ஆட்சி தலைவராக மாறிய பிறகு ஒரு நாட்டினுடைய நலனின் மீதும் கவனம் எடுக்கக்கூடிய, நம்முடைய நாட்டை முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அதே மாதிரி சொந்த பந்தங்களை இணைச்சு வாழ்றது, யாரேனும் ஒருவர் மார்க்க ரீதியிலான ஃபத்வா கேட்டு வந்து அவங்களுக்கு ஃபத்வா கொடுக்கிறது, இப்படி பல்வேறு அலுவல்கள். இன்னும் அவர்கள் ஆட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையில் யுத்த களங்களையும் சந்தித்தார்கள். அந்த யுத்த களங்கள் என்பது அது மிக மிக கடுமையான ஒரு சூழலாக இருக்கும். ஒரு போர்க்களத்தில் தோல்வி அடைந்தாலும் அதுவும் கடுமையான ஒரு வருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி. அதே போர்க்களத்தில் வெற்றி கிடைத்தாலும் அதுல சில மக்கள் இறந்து போயிருப்பாங்க. முஸ்லிம் படைகள்ல சில மக்கள் காயப்பட்டிருப்பாங்க, சில மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுவும் குடும்பத்தை அவங்களுடைய உள்ளத்துல சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாகத்தான் அந்த போர்க்களங்களும் இருக்கிறது. அப்ப இவ்வளவு பணிச்சூழல்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டார்களா? மனைவி இடத்துல நேர ஒதுக்கி பேசாம இருந்தாங்களா? இன்றைக்கு நம்மை விட ஒரு படி மேல நம்ம எதை ரொம்ப அற்பமாக நினைத்து விட்டு விடுவோமோ அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விடாமல் ஒரு நெருக்கம் ஏற்படுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு நடந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 4932வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கஸ்வதி தபூக அவு ஹைபர, அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் யுத்தம் முடிந்த பிறகோ அல்லது ஹைபர் யுத்தம் ரெண்டுல ஏதோ ஒரு யுத்தம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிற்கு வந்தாங்க. வீட்டிற்கு வந்தாலேயே கடுமையான ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். போர்க்களத்தில் ஒரு பாதிப்புகள், அதுல வெற்றி கிடைச்சாலும் அதுல சில நெருக்கடிகள் இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாறிடுறாங்க? வெளி விஷயத்தையே மனசுல பதிய வச்சுக்கிட்டு, போர்க்களத்தில் அப்படி ஆயிடுச்சே, நம்ம வெளியே போன வேலை இப்படி ஆயிடுச்சே, நமக்கு இந்த மாதிரியான நெருக்கடி சந்திச்சிட்டோமே என்று அதை வீட்டில் வந்து கொட்டல. அந்த டென்ஷன் அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு அதை மனைவி மார்களிடத்தில் வெளிப்படுத்தல. இன்னைக்கு பல ஆட்கள் இந்த தவறை செய்கிறார்கள். பொருளாதாரத்தில் உள்ள சில அந்த பிரச்சனைகளை எல்லாம், அந்த டென்ஷன் வேலையில உள்ள சில சிரமங்களை வீட்டில் கொண்டு வந்து கொட்டக்கூடியவர்கள் பல மக்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகாலம் முடிந்து வர்றாங்க. யுத்தகாலம் முடிந்து வீட்டில் வரும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு அலமாரியில ஒரு திரை சீலை மாட்டப்பட்டிருக்குது. அப்ப ஒரு காத்து அடிச்சு அந்த திரை சீலை விலகுது. திரை சீலை விலகும் பொழுது உள்ள சில பொம்மைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பொம்மைகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மாஹாதாயா ஆயிஷா, ஆயிஷாவே அந்த இருக்கு அதெல்லாம் என்ன என்று கேட்கிறார்கள் தன்னுடைய மனைவி இடத்துல. அப்ப காலத் அவங்க சொல்றாங்க, பனாதி, இவைகளெல்லாம் பொம்மைகள் என்று அவங்க பதில் சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வரஆ பைனஹுன்ன ஃபர்சன் லஹு ஜனாஹானி, நான் அந்த ரெண்டுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்க? அந்த பொம்மையில ஒரு குதிரையையும் பார்க்கறாங்க. அந்த குதிரைக்கு வந்து 2 ரெக்கைகள் கூட இருக்குது. அதை பார்த்து விட்டு ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மா ஹாதல்லதி அரா வசத்தகுன்ன, அந்த பொம்மையிலேயே நடுவுல ஒண்ணு இருக்குது இல்ல, நான் பார்க்கறேன்ல, அது என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப அதுல வந்து ஆயிஷா அவர்கள் பதில் சொல்றாங்க, அது உங்களுக்கு தெரியலையா, அதுதான் குதிரை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வமா குதிரைன்னு தெரியுது, வமா ஹாதல்லதி அலைஹி, அந்த குதிரை மேல ஏதோ இருந்துகிட்டு இருக்குதுல்ல, அது என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு ஆயிஷா அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஜனாஹானி, அது குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபரசுன் லஹு ஜனாஹானி, குதிரைக்கு போய் 2 ரெக்கை இருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது அப்பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க, அம்மா சமீத அன்னலி சுலைமான ஹைலன், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க கேள்விப்படையிலையா, இதற்கு முன்னாடி சுலைமான் நபி இருந்தாங்களே, அந்த சுலைமான் நபிக்கு சில குதிரைகள் இருந்தது, லகா அஜ்னிஹியத்துன், அந்த குதிரைகளுக்கு ரெக்கைகள் எல்லாம் இருந்துச்சே, அதை நீங்க கேள்விப்படலையா? உண்மையிலே அப்படி இல்லை. இவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி சுலைமான் நபி குதிரை வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் ரெக்கை இருந்துச்சுல என்று சொன்ன உடனே ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குனா ஹத்தா ரஐது நவாஜிதஹு, ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவில் அந்த இடத்துல சிரிச்சாங்க. இன்னைக்கு இப்படி நம்ம மனைவி பேசினா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒரு கஷ்டமான ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கிறேன், என்னன்னு கேட்டா கேட்டதுக்கு பதில சொல்ல வேண்டியதுதானே. ஃபர்ஸ்ட் உனக்கு எதுக்கு பொம்மை, நீ எதுக்கு பொம்மையை வாங்கி வச்சிருக்கிற, நீ என்ன சின்ன பிள்ளையா,
நீ பெரியவங்களாக மாறியாச்சு இல்ல, உங்களுக்கு பிள்ளைகளை பிறந்தாச்சு இல்ல, பிள்ளைகள் பிறந்த பிறகு பொம்மை வச்சு விளையாடுற விளையாட்டா இதை என்ன இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறீங்க என்று அதுக்கடுத்து அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி உடனே அவங்க ஒய்ஃபுடைய அம்மா வீட்டுக்கு போன் அடிச்சு அத்தாட்ட போன் அடிச்சு உங்க மகளுக்கு மெச்சூரே இல்லை, நீங்க என்ன மகளை வளர்த்து வச்சிருக்கிறீங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் உங்க பிள்ளை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது என்று அதையே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடியவர்களாகத்தான் நம்மள சில மக்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்க்கிறாங்க, திருமணம் முடிக்கப்பட்டாலும் பெண்களுக்கென்று சில நேரங்கள் இந்த மாதிரிலாம் சில பெண்கள் ஆசைப்படுவார்கள். நம்ம சில விஷயத்தை சாதாரணமாக நினைப்போம், அது அந்த பெண்ணிற்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கும். அப்ப அந்த விருப்பத்திற்குரியதாக இருக்கும் பொழுது அதை அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம டென்ஷன் படக்கூடாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நேர ஒதுக்கி ஒவ்வொன்றா கேள்வி கேட்கிறாங்கல்ல, இதுல தான் நம்ம அல்லாஹ்வின் தூதரை பார்க்க வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒவ்வொன்றா கேள்வி கேட்ட அது என்ன இது என்ன இப்படிலாம் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்களே, அதுல சலிப்படையிலையே. அப்ப இதையே அல்லாஹ்வுடைய தூதர் மனம் விட்டு பேசுகிறார்கள் என்றால் வாழ்க்கையில மற்ற விஷயத்தை மனம் விட்டு பேசாம இருப்பாங்களா? இதைத்தான் நம்ம கவனிக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இதையே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யுத்தக்களம் முடித்து விட்டு வந்த நேரத்தில் மனம் விட்டு பேசுகிறார்கள் என்றால் அப்ப மத்த விஷயத்திலெல்லாம் எப்படி மனம் விட்டு பேசி இருப்பார்கள்? அப்ப இப்படி மனம் விட்டு பேச போய்த்தானே அந்த பெண்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் மீது கடுமையான ஒரு பாசம் இருந்தது, கடுமையான ஒரு நேசம் இருந்தது. எதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கொடுக்காத அளவிற்கு அந்த பெண்கள் வந்தாங்களே. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நபியுடைய மனைவியர்களாக இருக்கக்கூடிய நீங்க அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்வதாக இருந்தாலும் நீங்க பிரிஞ்சு போயிடுங்க என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அந்த பெண்கள் அல்லாஹ்வின் தூதரை விட்டு கொடுக்காம இருந்தாங்களே. அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? அவர்களுக்கு மத்தியில் அந்த நெருக்கம் அதிகரிப்பதற்கு இது ஏதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இப்படி நடக்கல. ஒவ்வொரு மனைவியரிடத்திலேயும் அவங்கள்ட்ட நேரம் ஒதுக்கி அவங்கள்ட்ட பேச வேண்டிய செய்திகளை பேசி இப்படி மனம் விட்டு பேசுறாங்க. இது அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த குறைகள் இருந்தது என்று சொன்னால் நமக்கு மத்தியில் நெருக்கமும் குறைவாகத்தான் இருக்கும். அது குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து நாம் நம்முடைய மனைவிகளோடு மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக, மனைவியோடு நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்னும் இதுல இன்னொரு நன்மையும் இருக்கிறது. என்ன நன்மை? இன்னைக்கு என்னதான் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் ஆரம்பத்துல எதையுமே உள்ளதுபடி நம்ம வெளியே சொல்லிட மாட்டோம். கணவனும் என்ன செய்ய மாட்டாங்க, பொருளாதாரத்துல கடுமையான சிக்கல் இருக்கும், அதை மனைவிட்ட சொல்ல மாட்டோம். அல்லது வேற ஏதாவது நமக்கு சில பணிகள் கொடுத்துருப்பாங்க, அந்த பணிகள்ல நமக்கு சில தவறுகள் நடந்திருக்கும், அது நமக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும், அது மனைவி இடத்துல வெளிப்படைய பேச மாட்டோம். அதே மாதிரி பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அனைத்தையுமே மத்த விஷயத்தில் பேசினாலும் அனைத்தையுமே மனம் விட்டு அவங்க பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் நீங்க நேரம் ஒதுக்கி என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்களா, அப்ப அந்த டென்ஷனுக்கு காரணம் என்ன கேட்டு பாருங்க. அல்லது சந்தோஷமா இருக்கிறாங்களா, அதற்கும் காரணம் என்ன. டென்ஷன் மாத்திரம் கேட்கக்கூடாது, சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அதையும் கேட்டு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க ஆரம்பத்தில் சொல்வதற்கு தயங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அடுத்து நம்மளிடத்துல மனம் திறந்து பேசுவார்கள். நம்ம பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதை சரி பண்ண வேண்டி இருக்குது. நம்ம வீட்டில் பொருளாதாரத்தில் இப்படியெல்லாம் சில சிக்கல் இருக்குது, அதை நம்ம சரி பண்ண வேண்டி இருக்குது. நம்ம உறவுக்காரங்கள்ட்ட இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை பார்க்க முடியுது, அதை நம்ம மாற்ற வேண்டி இருக்குது என்று அவங்க என்னென்ன விஷயத்தை பார்க்குறாங்களோ, அல்லது ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய அலுவலகளை பற்றி அப்பதான் வெளியே திறப்பாங்க. அதுவரை ஒரு ஆண் படக்கூடிய சிரமம் மனைவிக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு எல்லா ஆண்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம படக்கூடிய கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு காட்டிடக்கூடாது, நம்ம மனைவிக்கு காட்டிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் படக்கூடிய சிரமங்கள் அவலங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு பெரும்பாலும் தெரிவதே கிடையாது. அந்த அளவுக்கு எதையுமே சொல்லாமத்தான் இன்றைக்கு வெறுமனே நம்ம பணத்தை மட்டும்தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுவெல்லாம் அந்த வேலையில உள்ள சிரமங்கள் எல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிடுவோமா? ஆனா அந்த மனைவி நம்மள்ட்ட நல்ல நேரம் ஒதுக்கி உண்மையிலேயே மனம் திறந்து பேசும் பொழுது அப்ப அந்த வேலையில உள்ள சில நெருக்கடிகளை சொல்லுவோம். அந்த நெருக்கடிகளை சொல்லும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதை நம்ம யார்கிட்டையுமே சொல்லாம மனதுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது அதை நமக்கு கடுமையான மன அழுத்தம் அந்த மன அழுத்தமே ஒரு கட்டத்தில் நம்மளை நோயில கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப அந்த மன அழுத்தம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இப்படி மனம் விட்டு பேசுறது அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் நாம குடும்பத்தை வழி நடத்தும் பொழுது சில தவறுகள் விட்டுருப்போம், அதை அவங்க மனம் விட்டு எடுத்து சொல்லும் பொழுது ஆமா நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குதோ, அதை நம்ம சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குதோ
என்று அப்படி மனம் விட்டு பேசும் பொழுதுதான் நாம் அவைகளை எல்லாம் சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அதுக்கு மன ஆறுதலை நம்ம பெறலாம். அதே மாதிரி நம்ம என்ன நோக்கத்திற்காக எடுத்து சொன்னோமோ அந்த நோக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா இதையும் நாம சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில 6982வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க. இறந்த பிறகு அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க என்று சொன்னோம்ல. அந்த பாசம் வந்ததுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். அதுல எதுவும் ஒரு காரணம், அல்லாஹ்வின் தூதருடைய ஆரம்ப காலகட்டம், அந்த இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான நெருக்கடிகளை ரசூலுல்லாஹி சந்திக்கிறாங்க. அந்த நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுதே அதில் தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்றவங்கள்ல ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு ஆள். இன்னும் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு முதலாக வஹி அருளப்பட்டது. அங்க வஹி அருளப்பட்ட சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அந்த வஹி அருளப்படக்கூடிய சம்பவத்தில் ஆரம்பத்தில் எப்படி வரும், அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக மக்காவாசிகள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்ச நாள் தனியாக இருப்பதற்காக குகையில போய் ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் தனியா போய் இருப்பாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக அங்க விரும்பி போகும் பொழுது ஆயிஷா அவங்க என்ன செய்வாங்களாம், ஹதீஜா அவர்கள் அதற்கு தேவையான உணவுகளை செய்து கொடுப்பார்களாம். அப்படி உணவு தீர்ந்துருச்சுன்னா, ரசூலுல்லாஹி வருவதற்கு நாள் ஆயிடுச்சுன்னா இவங்க சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து அதை அந்த மலையில போய் கொண்டு போய் கொடுத்து அந்த ஹிரா குகையில கொண்டு போய் கொடுத்து வருவாங்க. அப்ப இந்த அளவுக்கு கணவனுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் குர்ஆன்ல உள்ள ஒரு 5 வசனத்தை சொல்றாங்க. இது மிக நீண்ட செய்தி, அதை சொல்வதற்கு நேரம் கிடையாது. அப்ப அந்த 5 வசனங்கள் இறங்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி அவங்க உள்ளத்துல கடுமையான நடுநடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன, திடீர்னு குகையில் ஒரு மனிதர் வந்தார், நம்ம இறுக கட்டி அணைத்தார், நமக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க என்று ஒரு விதமான அச்சத்தோடு பயத்தோடு அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல வந்துவிட்டு தன்னுடைய மனைவியான ஹதீஜா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், மாடி எனக்கு என்ன ஆச்சு, வாஹுபரகல் ஹபர. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குகையில நடந்த அந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள். அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ரசூலுல்லாஹி உணர்ந்தாங்க. அந்த பிரச்சனையை அப்படியே தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள். அப்ப அதற்கு மனம் விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஹதீஜா அவங்க என்ன சொல்றாங்க, கால வகது ஹசீத்துன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹசீத்து அலா நஃப்சி, எனக்கு ஏதோ நடந்துருமோன்னு ஒரு பயமும் எனக்கு இருக்குது என்று தன்னுடைய பயத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது காலத்துல ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொன்னார்கள், கல்லா அவ்வாறெல்லாம் கிடையாது, அபிஷர் நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, முதல்ல நீங்க சந்தோஷப்படுங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தி விட மாட்டான். இன்னக்கல தசிலுர் ரஹிம, ஏன்னா நீங்க அந்த உறவினர்களை இணைத்து வாழ்கிறீர்கள், வ தஸ்துகுல் ஹதீஸ, உண்மையான அந்த செய்திகளை நீங்க பேசுறீங்க, வ தஹ்மீலுல் கல்ல, அடுத்தவங்க சிரமப்படும் பொழுது அந்த சிரமத்தை நீங்க சுமந்து கொள்கிறீர்கள், வ தக்ரில் லைஃப, விருந்தினர்களை நீங்க இணைத்து வாழ்கிறீர்கள், வ துஈனு அலா நவாஇபில் ஹக், யாரேனும் ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இவ்வளவு நல்லது செய்யக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபோது இழிவுபடுத்த மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்படி ஆறுதல் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வரக்கத் பின் நௌஃபல் என்பவரிடம் அழைத்து வருகிறார்கள். திரும்ப அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற விவரமும், அந்த குகையில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற தகவலும் அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்படுகிறது. இது மிக நீண்ட செய்தியாக சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது, இதை குடும்பவியல் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அணுகும் பொழுது நாம் பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன, ஒரு கணவனாக இருந்தாலும் உள்ளத்துல இருக்கிறது அப்படியே நீங்க நேரம் ஒதுக்கி மனைவி இடத்தில் சொல்லி பாருங்கள். அப்படி மனைவி இடத்துல மனம் விட்டு பேசும் பொழுது அவர்கள் அதற்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அப்படி ஆறுதல் சொல்லும் போதே நமக்கு என்ன ஆகுது, நாமும் அவங்களும் தனித்தனி கிடையாது, 2 பேருமே ஒன்னாத்தான் இருக்கிறோம், 2 பேருமே நெருக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது. அதற்கடுத்து சில நல்ல ஆலோசனைகளை சொல்றாங்களா, அந்த ஆலோசனைகளை கேட்டு பாருங்கள். அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க சொல்றாங்களா, அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பாருங்க. இப்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றால் இது நம்மளுடைய வாழ்க்கையில் இதுக்கடுத்து அந்த மனைவியின் மீது நம்ம தேவையில்லாம சண்டை போடுவதற்கு விருப்பம் வருமா? என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இந்த மனைவியை விட வேற என்ன இருக்க முடியும்?
இன்னைக்கு மற்றவங்கெல்லாம் மனைவியை பத்தி என்னமெல்லாமோ பேசுவாங்க. மனைவினா டென்ஷன் நினைக்கலாம். ஆனா என்னுடைய மனைவிங்கிறது அப்படி கிடையாது. என்னுடைய மனைவி என்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லா நேரத்திலேயுமே எனக்காக மனம் விட்டு பேசக்கூடியவங்களாக, எனக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்று கணவனும் இந்த முடிவிற்கு வருவாங்க. அதே மாதிரி கணவனும் இதிலே சரியாக நடந்து காட்டினால் மனைவியும் இதே முடிவிற்கு வருவாங்க. இந்த முடிவுதான் அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரை நெருக்கத்தோடு இருந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதுல நாம் கவனிக்க தவறினோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய குடும்பத்துல விரிசலையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இது போன்ற விஷயங்களில் நாம் சரியாக நடந்தோம் என்று சொன்னால் இது நமக்கும் நம்முடைய மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பை பெற்றுத்தரும். அல்லாஹ் சொன்னானே, அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவு என்பது நீ தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த நிம்மதியை இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னான். இன்னும் இறைவன் அதை ஒரு அத்தாட்சியாக குறிப்பிட்டானே. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இது ஒண்ணு. இறைவன் தான் உங்களுக்கு மத்தியில் ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த இறைவனுடைய அத்தாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற அந்த நெருக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் நமக்கு மத்தியில் அன்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். நாம் ரெண்டு பேரும் இணைந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சரியான முறையிலே கொண்டு செல்லலாம். அப்படி சரியான முறையிலே கொண்டு செல்லும் பொழுது அது நிச்சயம் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இருக்குமே ஒழிய அது குடும்பத்தினுடைய வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணமாக அமையாது. ஆகவே இந்த நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு காரியங்களில் நாம் சரியாக நடக்கக்கூடிய மக்களாக மாறணும். அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்னும் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கென்று இஸ்லாமிய மார்க்கம் சில தகவல்களை சொல்லுகிறது. அந்த செய்திகளை நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.